வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் உதவி இயக்குனர் கே வெங்கடேஸ்வரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் பொருளீட்டு கடனால் தனது வேளாண்மைக்கான தேவைகளை பெற்ற விருதுநகர் மாவட்டம் பெத்துரெட்டிப்பட்டி வேளாண்மையாளர் எஸ் குருசாமி மற்றும் ஜக்கமால்புரம் வேளாண்மையாளர் எஸ் சுப்பாராஜ் ஆகியோர் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் திணை மற்றும் சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தின் அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் தாங்கள் விளைவித்த பயிர்களை அறுவடைக்கு பின் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலோ அல்லது சேமிப்பு கிட்டங்கிகளிலோ வைத்து பாதுகாக்கலாம். இவ்வண்ணம் அவற்றை பாதுகாக்கும் போது வேளாண்மையாளர்கள் மீண்டும் சாகுபடி மேற்கொள்ளவோ இன்ன பிற செலவினங்களுக்கு இப்படி பாதுகாக்கும் வேளாண் பொருட்களின் மீது கடன் பெற வசதியுள்ளது. அவ்வாறு கடன் பெற்ற விருதுநகர் மாவட்டம் எஸ் குருசுவாமி மற்றும் எஸ் சுப்பாராஜ் ஆகியோரை சந்தித்த போது ஒரு 25 ஏக்கர் நான் விவசாயத்தில் ஒரு 50-60 வருஷமாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது நல்ல விளைச்சலும் தருது. அதை நான் அறுவடை சமயம் வீட்டில் கொஞ்சம் வைக்க முடியாமல் விலைவாசியும் இல்லை. அதுவாக நான் இந்த ஒழுங்குமுறை கூடத்துலேயே தான் கொண்டாந்து வைப்பேன். அது எங்களுக்கு ஒரு நல்ல நன்மையாக இருக்குது. அதை வச்சு எங்களுக்கு ஒரு லோன் மாதிரி போட்டு பணம் வாங்கிக்கிறதுக்கும் தோதாக இருக்குது. விலை வரும்போது அதை விற்று கொடுத்துட்றாங்க அவங்களேமோ. அதுவாக இங்கே எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதுவாக இங்கே தான் நான் கொண்டாந்து இப்போயும் வச்சுருக்கிறேன். ஒரு 180 மூடை சோளம். அது நல்ல விலைக்கு தான் இப்போ போகுது. அதுவாக இது இந்த ஒழுங்குமுறைப்படுத்தினால எல்லாருக்கும் நல்ல பயனாக இருக்குது. இது கிராமத்துலேருந்து எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து வைக்கிறதுக்கு அவங்க பணம் நம்ம அவசரத்துக்கு பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுவாக இங்கே நல்ல வசதியாக இருக்குது. மூடைக்கு 10 பைசா தான். அதெல்லாம் ரொம்ப வாடகை கிடையாது. 6 மாதம் ஃப்ரீயாக வச்சுக்கிட வேண்டியது இருக்குது. அதுக்கு மேலே போனால் தான் மூடைக்கு 10 பைசா. அவங்களும் பாதுகாத்து கொடுத்துட்றாங்க. ஒரு வேலை வரும்போது நல்ல விலைக்கு விற்று பணத்தை கையில் கொடுத்துட்றாங்க. அந்த இதை வச்சு நாங்கள் பொருளீட்டு கடமாகவும் கொடுக்காங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிடுறோம். அது திருப்பி நல்ல விலைக்கு வரும்போது அதை திருப்பி விற்று அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு பாக்கி ரூபாயை கையில் கொடுத்துட்றாங்க. அதனால் நல்ல பயனாக தான் இருக்குது. நான் ஒரு விவசாயி. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் விவசாயம் பார்த்து வருகிறேன். நான் 13 வருடம் வரை
ஒழுங்குமுறையில் சரக்கு இருப்பு வைத்து போடுகிறேன். ஒரு 3 மாதம் வைத்திருந்தால் இப்போ நாங்கள் அறுவடை வரும்போது குருதையில் வந்து 1800 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் இருப்பு 36 மூட்டை வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து 2200 இருக்குது. 400 லாபம் கிடைக்கிறது எனக்கு. மேற்கொண்டு இந்த கமிட்டி வந்து அமைஞ்சது வந்து NH7 அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு எடைகள் போடுவதற்கு பக்கமாக இருக்குது. லாரி போக்குவரத்து வசதி ரொம்ப நல்லா இருக்குது. மேற்கொண்டு பொருளீட்டு கடன் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தர்றாங்க ஒரு விவசாயிகளுக்கு. குறைஞ்சபட்சம் 5 வயசு வட்டி தான். இந்த வட்டி எங்கேயும் கிடைக்காது, எந்த செலவும் கிடையாது. இந்த 5 பைசா வட்டி தவிர வாடகை வாங்குறது கிடையாது. வட்டி மட்டும் நான் கட்டினா போதும், வாடகை வாங்குறது கிடையாது. அந்த ஒரு லிமிட்டு வந்து 6 மாதங்கிற விவசாயிகளுக்கு 1 வருஷம் ஆக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. 75 ஒரு 9 மாதம் ஆக்கணும் ரொம்ப நல்லது நாங்கள் நினைக்கிறோம். இது வரைக்கும் எனக்கு இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது சார். இந்த வசதி எங்கேயும் கிடைக்காது சார். மேலும் விவரம் பெற எஸ் குருசாமி அவர்களை 09442466586 என்ற கைபேசி எண்ணிலும், எஸ் சுப்பாராஜ் அவர்களை 09422256768 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள் நெல், இரவை உளுந்து, எள், கரும்பு மற்றும் பருத்தி பருவம், நெல் தரிசு பருத்தி காய்பிடிக்கும் பருவம். அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் எள், கரும்பு, நெல் தரிசு பருத்திக்கு சீராக நீர் பாய்ச்சவும். நெல் தரிசு பருத்தியில் 40 ppm NAA-வினை 60 மற்றும் 90வது நாளில் தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்து மற்றும் பருத்தியில் அஸ்வினி இலைப்பேனின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% ஒட்டும் திரவத்துடன் கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். சாகுபடி செய்துள்ள இரவை உளுந்தில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு களைக்கொல்லியான பென்டிமெத்தலினை 1 ஏக்கருக்கு 1.3 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். கறவை மாடுகளின் மீது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை நீரை தெளிப்பதன் மூலம் பால் உற்பத்தியை குறையாமல் பாதுகாக்கலாம். மதுரை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. லேசான மழை பெற வாய்ப்புள்ளதால் மழை நீரை சேகரிக்க தென்னை மரங்களை சுற்றி 5 அடி தூரத்தில் மண் கரை போட வேண்டும். வரும் கோடை மழையை பயன்படுத்தி பசுந்தான் உரப்பயிர்களான சணப்பை, தக்கை பூண்டு மற்றும் கொளஞ்சி போன்றவற்றை தெளிக்கலாம். சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. உயர்ந்து வரும் வெப்பநிலையின் காரணமாக மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். அதிகபட்ச வெப்பநிலை நிலவுவதால் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கால்நடைகளை வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் திணை. தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் குறுந்தானிய பயிர் திணையாகும். பாரம்பரியமான தானிய வகையாகும். தமிழ்நாட்டில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயமுத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், மதுரை, தேனி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் விளைவிக்கப்படுகின்றது. மானாவாரியில் ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் கோயமுத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு கோ 6, கோ 7 ஆகியவை ஏற்ற ரகங்களாகும். மற்றும் செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் கோயமுத்தூர் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கோ 6, கோ 7 ஆகியன ஏற்றவையாகும். பாசன பயிராக பிப்ரவரி மற்றும் மார்ச்சும் செப்டம்பர் மற்றும் அக்டோபரும் ஏற்ற மாதங்களாகும். இம்மாதங்களில் கோ 6, கோ 7 ஆகியன பயிரிடலாம். மேலும் தானிய மகசூல் ஹெக்டருக்கு 1565 கிலோ முதல் 1885 கிலோ வரை தரவல்லன. இதனின் வைக்கோல் ஹெக்டருக்கு 3.7 டன் முதல் 5.1 டன் வரை தரவல்லது. மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தில் பார்த்து பயன்பெறலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் இயற்கை முறையில் காய்கறி உற்பத்தி மற்றும் உரம் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒருநாள் பயிற்சி இம்மாதம் 18/5/2016 புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியானது வீட்டிலிருப்போர், மாணவர்கள், சுய உதவி குழுக்கள், இளைஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 04426263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சி நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. பயிற்சி பற்றிய குறிப்பேடு, கையேடு, மதிய உணவு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு
பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30, 10வது தெரு, ஜெயகோபால் கரோடியா பள்ளி பின்புறம், அண்ணாநகர், சென்னை 600040 என்ற முகவரியிலும் 0442626348 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் ADT 43 ஆரணியில் குறைந்தபட்சமாக 1185 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1389 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1133 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1267 ரூபாய்க்கும், மதுரை, மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் கல்ச்சர் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1410 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1480 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி செய்யாறில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கலவையில் குறைந்தபட்சமாக 1375 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1412 ரூபாய்க்கும், ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், நெல் ADT 36 தேவகோட்டையில் குறைந்தபட்சமாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1420 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1785 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1418 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1536 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்சமாக 1412 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1660 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி ஆரணியில் குறைந்தபட்சமாக 1068 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1200 ரூபாய்க்கும், தேவகோட்டையில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், மேலூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், சிவகிரியில் குறைந்தபட்சமாக 5716 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8897 ரூபாய்க்கும், திருச்செங்கோடில் குறைந்தபட்சமாக 7090 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8860 ரூபாய்க்கும், எள் சிவப்பு அவல் பூந்துரையில் குறைந்தபட்சமாக 6689 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8109 ரூபாய்க்கும், கொடுமுடியில் குறைந்தபட்சமாக 6449 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8093 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 48 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 75.2%, காற்றின் வேகம் மணிக்கு 2.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.6 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 306.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 998.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.9ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையாளர்கள் தானிய உற்பத்தியோடு தோட்டக்கலை பயிர்களையும் சாகுபடி செய்து சிறந்த பொருளீட்டல் பெற வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலைத்துறை மேற்கொள்கிறது. இதன் அடிப்படையில் இம்மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை குறித்து விவரிக்கின்றார் சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் உதவி இயக்குனர் கே. வெங்கடேஸ்வரன் அவர்கள். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இருக்குது. ஒன்று குன்றக்குடி அருகில் உள்ள நேமம், இன்னொன்று தேவகோட்டையில் இருக்குது. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணைகளுடைய முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு தரமான தோட்டக்கலை பயிர்களுக்கான தரமான நடவு பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கிறது. இங்கே நம்ம தேவகோட்டை மற்றும் நேம அரசு தோட்டக்கலை பண்ணைகளுடைய முக்கியமான பயிர்கள் மா, முந்திரி, கொய்யா. இதை தவிர இந்த ஆண்டு வீரிய விட்டு காய்கறி பயிர்களில் குழித்தட்டு நாற்றுகள் உற்பத்தி செய்கிறோம். இதை தவிர நெல்லி, மருத்துவ பயிர்களில் முக்கியமானது நெல்லி, எலுமிச்சை, தேக்கு, இந்த மாதிரி மரப்பயிர்களையும் நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் மாலை விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய நல்ல முக்கியமான ரகங்கள் அல்ஃபோன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த் மற்றும் நீலம் போன்ற ரகங்களை இங்கே நாங்கள் ஒட்டு கட்டி விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறோம். மா இனப்பெருக்கம் மற்றும் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பக்க ஒட்டாகவும் கட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி மென்தண்டு ஒட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் நாட்டுகளிலேயே ஒட்டு கட்டி விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய மென்தண்டு ஒட்டாகவும் நாங்கள் உற்பத்தி செய்து வழங்குகிறோம். இதில் விவசாயிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் வழங்குகிறோம்.
முக்கியமான திட்டங்கள் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழே மா சாகுபடி பரப்பு அதிகரிக்கும் திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பக்க ஒட்டு வழங்குகிறோம். அதுமாரி அடர் நடவு முறைக்கு தேவையான மென்தண்டு ஒட்டுகளையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டுருக்கோம். அதுமாரி கொய்யாவில் வந்து லக்குனோ 49 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகம். அதில் வந்து நாங்கள் பதியன் போட்டு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். புதிய முறையாக வந்து கிளஃப்ட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுக்கட்டி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய முறையிலையும் நாங்கள் வந்து இப்போ அதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிட்ருக்கோம். இந்த முறையில் அது மாதிரி பப்பாளியிலையும் வந்து நாங்கள் வந்து வீரிய ஒட்டு ரகங்களை நாங்கள் பண்ணையில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கிட்டுருக்கோம். மலர் பயிர்களில் மல்லிகை இதெல்லாம் உற்பத்தி பண்ணி பெருமளவு உற்பத்தி பண்ணி வழங்கிட்டுருக்கோம். முந்திரியில் வந்து VRI 3 அப்படிங்கிற ரகத்தில் நாங்கள் வந்து ஒட்டு கட்டி உற்பத்தி செய்து விநியோகம் செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு வந்து 2 தோட்டக்கலை பண்ணைகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மா ஒட்டுக்கன்றுகளும் 1,35,000 முந்திரி ஒட்டுக்கன்றுகளும் 1,62,500 பப்பாளி கன்றுகளும் அதுமாரி தேசிய மூலிகை அபிவிருத்தி திட்டத்தில் வந்து நெல்லி பயிர் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நாங்கள் வந்து சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயிகளுக்கு நடவு பொருட்களை இந்த பண்ணைகளில் உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்கோம். நெல்லியும் வந்து ஒட்டு கட்டி தரமான நடவு பொருளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இல்லை, இந்த ஆண்டு முதல் முறையாக வந்து அரசு தோட்டக்கலை பண்ணைகள் மூலமாகவே வந்து காய்கறி சாகுபடிக்கு இதுக்கு முன்னாடி வந்து விதைகளாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். விவசாயிகளே வந்து நாற்றங்கால் அமைத்து அவங்களே வந்து நாற்றுக்களை வளர்த்து அதை எடுத்து நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து புதிய முறையாக குழித்தட்டு முறையில் வந்து வீரிய ஒட்டு ரக விதைகளை நாங்கள் வந்து அதுக்குன்னு உள்ள அந்த தென்னை நார் கழிவில் வந்து உரமேற்றி அதை வந்து கோகோ பீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மீடியத்தில் வந்து நாங்கள் இந்த விதைகளை விதைத்து அதை வந்து சரியான பருவத்தில் ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து குழித்தட்டு நாற்றுக்களாக வழங்கிட்டுருக்கோம். இந்த முறையில் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் இது வரைக்கும் 30 லட்சம் நாற்றுக்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நாங்கள் இது வரைக்கும் விநியோகம் செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் நாற்றுகள், மிளகாய் நாற்றுகள், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கியமான பயிர் மிளகாய், அந்த மிளகாய் நாற்றுக்களை வந்து அவங்க சொன்ன அந்த ரகங்களை உற்பத்தி செய்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் நாற்றுக்களை உற்பத்தி செய்து இப்போ நாங்கள் வந்து விநியோகம் செய்திருக்கிறோம். மேலும் இந்த அரசு தோட்டக்கலை பண்ணைகள் வந்து வெறும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு மையமாக மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மையமாக விளங்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய நோக்கம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம இந்த அரசு தோட்டக்கலை பண்ணை நேமம் மற்றும் தேவகோட்டையில் வந்து வீரிய ஒட்டு காய்கறிகளை நாங்களே வந்து செயல் விளக்கம் செஞ்சு அதை எப்படி அதிலேருந்து எப்படி உற்பத்தி வருது, எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நோக்கத்தோட ஒரு செயல் விளக்கங்களும் அமைத்திருக்கோம். தேவகோட்டையில் ஒரு 50 சென்ட்டும் நேமத்தில் ஒரு 50 சென்ட்டும் நாங்கள் வந்து வீரிய ஒட்டு காய்கறிகள் முக்கியமாக வந்து கத்திரி, தக்காளி, மிளகாய் இந்த பயிர்களில் உள்ள வீரிய ஒட்டு ரகங்கள் மட்டும் நாங்கள் வந்து செயல் விளக்கமாக இப்போ வந்து அமைச்சிருக்கோம் 2 பண்ணையிலையும். மேலும் வந்து விவசாயிகளுக்கு தேவையான அழகு செடிகள், அது மாதிரி மரச்செடிகள், தேக்கு போன்ற மரச்செடிகளையும் நாங்கள் வந்து இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50,000 எண்கள் நாங்கள் வந்து மரச்செடிகள் மற்றும் தேக்கு, அழகு செடிகள்லாம் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிட்ருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மூங்கில் பயிர் எப்படி வருது அப்படின்னு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து தேசிய மூங்கில் அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து ஒரு 5 ஹெக்டர், அதாவது 12 ஏக்கர் பரப்பில் வந்து முள் இல்லாத மூங்கில் ரகத்தை வந்து நாங்கள் தேவகோட்டையில் ஒரு 5 ஹெக்டரும் நேமத்தில் ஒரு 5 ஹெக்டருமாக மொத்தம் 10 ஹெக்டர் பரப்பில் மூங்கில் சாகுபடி செய்து அதையும் ஒரு செயல் விளக்கமாக செயல்படுத்தியிருக்கோம். விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா நடவு பொருளையும், அது பழமரக்கன்றுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மல்லிகை போன்ற மலர் பயிர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நெல்லி மாதிரி மூலிகை பயிராக இருந்தாலும் சரி, தேவையான தரமான நடவு பொருள் வந்து நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணையில் கிடைக்கிது. அது பல்வேறு திட்டங்களின் கீழும் கிடைக்கிது. அல்லது கொஞ்சமாக தேவைப்படுறவங்க முழு விலைக்கும் நம்ம பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போகலாம். இது சம்மந்தமாக அவங்க நேரடியாக பண்ணையை அணுகலாம், அல்லது
அவங்கவுங்க வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகி விவசாயிகள்லாம் வந்து நல்ல நடவு பொருளை நட்டு அதிக விளைச்சலும் அதிக வருமானமும் பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற கே வெங்கடேஸ்வரன் அவர்களை 094-4301-7979 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 17/5/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறையின் கீழ் சூரிய ஒளி விவசாய பம்பு மூலம் பயன்பெற்ற பயனாளி சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அஞ்சல் அரசனூர் கிராம வேளாண்மையாளர் ஐ. அந்தோணி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். காஞ்சிபுரம், திருப்பூர், திருச்சி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் தக்காளி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் இனவிருத்தி விற்பனை முன்னுரிமை அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்குதல் குறித்து சிவகங்கை மாவட்ட கால்நடை பண்ணை கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ஜே. கவிதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.